தன்னோட புருஷனை கழுத்தை கடிச்சு கொன்னுட்டு பணத்தை புதைக்காம டெய்லி வீட்லயே வச்சு மாலை போட்டு லைட்லாம் போட்டு சாமி மாதிரி பாத்துக்கிறா ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்துல ராதிகா ஆப்தேக்கு ஒரே ஒரு நியூட் சீன் மட்டும் இருக்கும், அதனால ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்துல ராதிகா ஆப்தேக்கும் ஒருத்தனுக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாணமே ஒரு மாதிரி விருப்பம் இல்லாத கல்யாணம் மாதிரி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ராதிகா ஆப்தே மேல ஒரு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றான், ஆசையா பேச மாட்டேன்றான், தொட மாட்டேன்றான், அவ கூட சுத்தமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்றான். ஒரு லெவலுக்கு மேல ராதிகா ஆப்தே பயங்கர லோன்லி ஆயிடுறா, ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆயிடுறா. என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி டைமை போக்குறதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்ல ஊர் சுத்த ஆரம்பிச்சிடுறா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு ஆட்டை கழுத்திலே கடிச்சு கொண்டுடுறா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில புருஷனையும் கொண்டுடுறா. இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஒன்று ராதிகா வேம்பையரா மாறிட்டு இருக்கணும், இல்லைன்னா பிடிக்காத விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறனால ஒரு மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன புரிஞ்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட பேரு சிஸ்டர் மிட்நைட். இந்த படம் இந்தியாவில் இன்னும் அஃபிஷியலா OTTல ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இல்லைன்னா எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கே தெரியும்.